வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து சம்மிக்கியை வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை மோட்டிவ் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்ற ஒரு சிம்பிள் வீடியோ தான். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த பட்டர்ஃப்ளைக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் இந்த பட்டர்ஃப்ளையோட பாடி போர்ஷனுக்கு வந்து ஐ ஷேப்பில் இருக்கிற குந்தன் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டிச் பண்ணுற குந்தன் நான் ஸ்டிச் பண்ணி தான் வச்சுருக்கேன். பாடி போர்ஷனுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து சில்க் த்ரெட் வச்சு லோட் பண்ண போகிறேன். பாடி போர்ஷனுக்கு மட்டும் சில்க் த்ரெட் வச்சு லோட் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஸாக அந்த பாடி முடிகிற வரையும் நம்ம போட்டு வரலாம். பைப்பிங் த்ரெட்டுக்கு எப்படி லோட் ஸ்டிச் போடுமோ சேம் அதே மெத்தடில் தான் இதுக்கும் நம்ம லோட் பண்ணிட்டு வருவோம். லோட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம பேஸில் வச்சு ஒர்க் பண்ணுற அந்த குந்தன் வந்து வெளியில் தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு எந்த கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே கலரில் அடியில் குந்தன் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பிகினருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த 2 வரையும் நம்ம இந்த மாதிரி தான் லோட் பண்ணிட்டு போயிட்டு கடைசியில் என்னாட் பண்ணிவிட்டு சரி த்ரெட் வச்சு செயின் ஒரு அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு செயின் போட்டு முடிச்சுட்டு நம்ம வரைஞ்சிருக்கிற பட்டர்ஃப்ளை ட்ரேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு நான் செயின் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடுறேன். அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு இந்த பட்டர்ஃப்ளையோட விங் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து நான் சம்மிக்கு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சம்மிக்கு ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து மீடியம் சைஸ் சம்மிக்கு மெரூன் கலர் தான் எடுத்திருக்கேன். ஒரு சம்மிக்கு மேலே ஒரு சம்மிக்கு அடுக்கி வச்ச மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இதில் வந்து லைன் மாறாமல் கொஞ்சம் நீட்டாக பண்ணும்போது தான் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டு போகிற லைன் மாறிச்சுன்னா பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்காது. சேம் இதே மாதிரி தான் நம்ம 2 சைட்லையும் ஃபில் பண்ணி முடிப்போம். முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 2 சைடும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த சம்மிக்கி ஒட்டி நான் சரி த்ரெட்டில் செயின் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்தது அதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது லைன் மாறாமல் வரும்போது தான் பார்க்க அந்த பட்டர்ஃப்ளையோட ஷேப் வந்து மாறாமல் கிடைக்கும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற சம்மிக்கி வச்சு தான் ஃபில் பண்ண போகிறேன். நீடில் ஃபஸ்ட் எடுக்கும்போது பீடும் சம்மிக்கி எடுத்து நம்ம த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணணும். சரி, நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பீட்லேயே நம்ம வந்து நாட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க பீடுக்கு மேலேயே நம்ம செயின் எடுத்து இந்த மாதிரி நீடில் வச்சு லைட்டாக அதை அழுத்தி பிடிச்சி த்ரெட் அடியில் இழுக்கும்போது அந்த பீடுக்கு மேலேயே நாட் விழுந்துடும். சரிங்களா? நீங்கள் தனியாக நாட் போட தேவையில்ல, பீடுக்கு மேலேயே நாட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கழண்டி வராது. நீங்கள் கடைசியாக முடிக்கிற ஃப்ளவரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நாட் போடணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். சரிங்களா? சேம் இதே மாதிரி தான் நம்ம 2 சைட்லேயும் ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் லவங்கம் ஸ்டிச் வச்சு சம்மிக்கு வச்சு ஃபில் பண்ணிவிட்டு வர போகிறேன். அதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் வந்துட்டு 4x4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லவங்கம் ஸ்டிச் வச்சு சம்மிக்கு வச்சு ஒரு லைன் முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் லைன் வந்து 2 ஸ்டிச்சஸ் நடுவில் நம்ம போகிற அடுத்த லைன் ஸ்டிச் வரணும். அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரும்போது ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து 2 சைட்லையும் நான் லவங்கம் ஸ்டிச் வச்சு சம்மிக்கு வச்சு ஃபில் பண்ணிவிட்டேன். சென்டராக இருக்கிற அந்த ஏரியாவில் வந்துட்டு கோல்டு கலர் 2 mm ரவுண்ட் பீட் வச்சு ஃபில் பண்ணி முடிக்க போகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.